சாஸ்திரார்த்தமாகவும் சரி, காவிய ரீதியிலும் கூட சரி, எல்லா விஷயங்களையும் எல்லோருக்கும் விஸ்தாரம் பண்ணாமல் பொதுவாக இருக்கப்பட்ட ஜனங்களுக்கு சிலதை தொட்டும் தொடாமலும் சொல்லிவிட்டு மேலே போய்விடுவார்கள். இங்கே அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், இத்தனை காலமாக நம் ஜனங்களின் பேசிக் அப்ரோச்சும் அடிப்படையான அணுகுமுறையும் ரொம்ப நல்லபடியாகவே இருந்து வந்திருக்கிறது. நாம் ஒரு ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணுகிறோமோ, அல்லது புராணம் கேட்கிறோமா, அல்லது ஒரு கோவிலுக்கு போகிறோமா, இதுகளை எதற்கு பண்ணுகிறோம் என்றால் நாம் சுத்தியாவதற்காகத்தான். நம்முடைய காமாதி தோஷங்களை போக்கிக் கொண்டு பக்தியை வளர்த்துக் கொண்டு ஈஸ்வர அனுகிரகத்தை பெறுவதற்காகத்தான் என்று அவர்கள் தீர்மானமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆகையினால் அவர்களுடைய ஸ்திதியில் அந்த லட்சியத்திற்கு வேறையாக தோன்றும்படி ஒரு ஸ்தோத்திரத்தில் வர்ணனை வந்தாலோ, அல்லது புராணத்திலே கதை வந்தாலோ, அல்லது ஆலயத்திலே சில்பங்கள் இருந்தாலோ கூட அவற்றில் ரொம்ப கவனத்தை விடாமல் எதற்காகவோ பெரியவர்கள் இதற்கெல்லாமும் இடம் கொடுத்திருக்கிறார்கள். நம்மை இதுகள் டிஸ்ட்ராக்ட் பண்ண, திசை திருப்ப வேண்டாம். நம் லட்சியம் சுத்தியாவது, பக்தி பண்ணுவது, அனுகிரகத்துக்கு பாத்திரமாவது என்று இவற்றிலேயே குறியாக இருந்து மற்றவற்றை லேசாக எடுத்துக்கொண்டு அல்லது தள்ளிவிட்டு தங்களுக்கு எது ஆத்ம அபிவிருத்திக்கு சகாயமாக தெரிந்ததோ அதிலேயே கவனம் செலுத்தினார்கள். சமய சம்பந்தமான விஷயங்களில் ஒரு வினயம், எடுத்ததற்கெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டும் ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டும் போகாத எளிமை இருந்ததால் தங்களுக்கு சரியாக வராத விஷயங்களை கூட அசலே சரியில்லை என்று வைக்காமல், அதே சமயத்தில் அவை சரியாக இல்லாமல் இல்லை என்பதால் அவற்றை தாங்களும் டீப்பாக எடுத்துக்கொள்ளலாம் என்றும் நினைக்காமல் தங்களுடைய விவஸ்தையை அறிந்து நல்ல கட்டுப்பாடோடு அப்ரோச் பண்ணி வந்தார்கள். வர்ணனைகள் அவர்களும்தான் படித்தார்கள், சில்பங்கள் அவர்களும்தான் பார்த்தார்கள். ஆனாலும் தங்கள் பரிசுத்திக்கு ஆனதை மட்டுமே குறிப்பாக எடுத்துக்கொண்டு மற்றவற்றை மேம்போக்காக பார்த்துவிட்டு மேலே போனார்கள். தெய்வங்கள் காமக்ரோத வசப்பட்ட மாதிரி வருவதெல்லாமும் கூட நம் நிலையில் பண்ணியதில்லை என்ற உறுதியான தீர்மானம் அவர்களுக்கு இருந்ததால் அதற்கு என்ன தத்துவார்த்தம், இல்லாவிட்டால் காவிய ரீதியில் அதற்கு என்ன வேல்யூ என்றெல்லாம் ஆராய்ச்சியில் இறங்காமலே நல்லபடியாக எடுத்துக்கொண்டு தங்கள் வழியை பார்த்து கொண்டு போனார்கள். வழி வழியாக இத்தனை 1000 வருஷங்களாக புராண சிரவணம், ஸ்தோத்திர பாராயணம், தேவாரம், திவ்ய பிரபந்தம் ஓதுவது, ஆலய தரிசனம் பண்ணுவது என்று நம்முடைய ஜனங்கள் பின்பற்றி வந்திருப்பதில் கிஞ்சித் சிறிதளவு கூட விகாரமான மனோபாவங்களுக்கோ விகல்பமான கல்பனைகளுக்கோ இடமே கொடுக்காமல்தான் இருந்து வந்திருக்கிறார்கள். தத்துவார்த்தம் தெரிந்த உபாசகர்களும் கலை அறிவு பெற்ற ரசிகர்களும் டீப்பாக பார்த்து புரிந்து கொண்ட விஷயங்களை அப்படி டீப்பாக பார்ப்பது தங்கள் வேலையில்லை என்று மற்றவர்கள் புரிந்து கொண்டு லைட்டாக எடுத்துக்கொண்டு தங்கள் லட்சியத்தை பார்த்து கொண்டு போனதால் இத்தனாயிரம் காலமாக எல்லாம் நல்லபடி இருந்து வந்தது. ஒரு டாக்டர் நோயாளியின் அவயவங்களை எல்லாம் பரிசோதனை பண்ணுகிறார். அப்போது அவர் பார்க்கிற கண்ணே வேறே, அவருடைய பர்பஸும் உசந்தது. அதனால் அவர் அப்படி பண்ணுவது தப்பில்லை. லேபாரட்டரியில் அவர் மல பரிசோதனை கூட பண்ணுகிறார். சுத்தமாக வெள்ளை வெளியர் என்று ட்ரெஸ் போட்டுக்கொண்டு ஹைஜீன் விதியெல்லாம் ஃபாலோ பண்ணும் அவர் கண்ட காலராக்காரன் சமாச்சாரத்தை கூட டெஸ்ட் பண்ணுகிறார். தொத்து வியாதி நோயாளி கிட்டே போகப்படாது என்று நம்மையெல்லாம் தடுக்கிறவர் அவரே அந்த வியாதி கிருமிகளை மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து ரிப்போர்ட் எழுதுகிறார். அவர் பண்ணுவதையெல்லாம் நாமும் பண்ணுவோமா என்கலாமா? அல்லது அவர் அப்படி பண்ணப்படாது என்றோ, இந்த மாதிரி அசிங்கமெல்லாம் வைத்திய சாஸ்திரத்திலே இருக்கக்கூடாது என்றோ சொல்லலாமா? இந்த நல்லறிவு அனாதிகாலமாக நம் ஜனங்களுக்கு மத சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்ததால் எல்லாம் நல்லபடி இருந்தது. நன்றாக வரப்பு கட்டிய நிலம் மாதிரி பாகுபாட்டு வரம்புகளுடன் கூடியிருந்ததால் நம் தேசம் லோகோத்தர் கீர்த்தியுடன் விளங்கி வந்தது. ஆனால் பிரிண்டிங் பிரஸ் வந்து யார் வேண்டுமானாலும் எதை பற்றி வேண்டுமானாலும் எத்தனை காப்பி வேண்டுமானாலும் புஸ்தகம் போடலாம் என்று ஆணவிட்டு நிலைமை துக்கப்படும்படியாக மாறியிருக்கிறது. ரகசிய சாஸ்திரங்களை கூட புஸ்தகம் போட்டு பக்குவம் பார்க்காமல் சர்வஜன விநியோகமாக செய்வதால் தாறுமாறாக அர்த்தம் பண்ணிக்கொள்வது பரவி வருகிறது. பொதுவாகவே ஜனங்களின் வியவஸ்தை, கட்டுப்பாடு, வினயம் என்பதெல்லாம் அடிபட்டு கொண்டு வருவதாலும் தாங்கள் சுதந்திர பிரஜைகளானதால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அபிப்பிராயம் இருப்பதாலும் தலைக்கு தலை தோன்றினபடியெல்லாம் அர்த்தம் பண்ணுவது என்ற பெயரில் அனர்த்தம் விளைவிப்பதாக இருக்கிறது. புஸ்தகம் போடுகிறவர்களிலும் பல பேர் அந்த சாஸ்திரத்தை அபியாசம் பண்ணி அனுபவம் கண்டவர் இல்லை.
இது ஒரு தொழில், கிதாப் கிடைக்கிறது என்பதற்காகவே போடுகிறார்கள். வாங்கி படிப்பவர்களிலும் ரொம்ப பேர் அனுஷ்டானம் பண்ணும் உத்தேசத்துடன் படிக்கிறது இல்லை. ஒரு பொழுதுபோக்குக்காகவோ என்ன இருக்கு என்று பார்ப்போம் என்கிற கியூரியாசிட்டியிலோ இல்லாவிட்டால் ஆராய்ச்சி பண்ணி தீசிஸ் எழுதி அல்லது தாங்களும் புஸ்தகம் போட்டு கிதாப் வாங்குவதற்காகவோ படிக்கிறார்கள். எந்தவிதமான பக்குவஸ்திதி அடைந்து எப்படிப்பட்ட பாவத்தோடு ஒரு சாஸ்திரத்தை கற்க வேண்டுமோ அவை இல்லாமலே எழுதுகிறவர் எழுதி படிக்கிறவரும் படித்தால் அதன் மூலம் ஆத்மார்த்தமான பலன் எப்படி ஏற்படும்? எழுதுகிறதும் படிக்கிறதும் மட்டும்தானே என்றில்லை. உபதேசம் கொடுப்பது வாங்கிக் கொள்கிறது என்றாலும் கூட நியமம் தப்பியே நிறைய நடக்கிறது. இன்றைக்கு நடக்கும் 2 பெரிய கோளாறுகள். ஒன்று, பரம்பரையாக உபாசனைகள் செய்து வந்தவர்களும் அதற்கு அதிகாரிகளாக தகுதி பெற்றவர்களாக இருப்பவர்களும் அது வேண்டாம் என்று ஒரே லௌகிகமாக போயிருப்பது. இன்னொன்று, தங்கள் தகுதியையும் பார்க்காமல் சாஸ்திர நியமங்களையும் அனுசரிக்காமல் இஷ்டப்பட்டவர் யார் வேண்டுமானாலும் எந்த உபாசனையை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்வது. செய்ய வேண்டியவன் செய்யாமல் இருப்பது, செய்யக்கூடாதவன் செய்வது. இந்த 2இல் எது பெரிய கோளாறு என்று சொல்ல தெரியவில்லை. சொல்ல வந்தது, தற்போதைய நடைமுறையில் தங்களுடைய சித்த விகாரத்தால் தோன்றுகிறபடியெல்லாம் தத்வரூபங்களை தத்பர்த்தம் பண்ணி புஸ்தகங்கள் போடுவதாகவும் ஆராய்ச்சி கட்டுரைகள் பிரசங்கங்கள் என்று பிரச்சாரம் செய்வதாகவும் நிறைய நடந்து வருகிறது. இதனால் ஒன்று, மதாபிமானம் உள்ளவர்கள் என்று தங்களை நினைத்துக் கொண்டிருப்பவர்களிலேயே பல பேர் காபாலிகம், கெட்டுப்போன வாமாச்சாரம் ஆகியவை மாத்திரமில்லாமல் சிஷ்டர்கள், ஆச்சார சீலர்கள் என்கப்பட்டவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உபாசனைகளிலேயும் தப்பாக பல அம்சம் இருப்பதாகவும் அவற்றை கழித்து கட்டினால்தான் நம்முடைய மதம் சுத்தமாகும் என்றும் நினைக்கிறார்கள். அல்லது இப்படி நினைப்பதே தேவலை என்னும்படியாக அசிங்கம், ஆபாசம், குரூரம் என்று பூச்சி பிடிக்காமல் சாஸ்திரங்களிலேயே நேச்சரை மதித்து அநேகம் சொல்லியிருக்கிறது. ஆகையினால் நாமும் கூச்ச நாச்சமில்லாமல் ரியலிசம் என்று என்ன வேண்டுமானாலும் கதை கட்டுரை எழுதலாம், படம் போடலாம், படம் பிடிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். இன்னொன்று என்னவென்றால், மதாபிமானம் இல்லாதவர்கள் சாஸ்திர புராணங்களில் மலைமலையாக இருக்கும் நல்ல எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு இப்படிப்பட்ட விஷயங்களையே தேடி எடுத்து பூத கண்ணாடியில் காட்டி மதமே குப்பை என்று நாஸ்திக பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். இத்தனை விபரீதங்களுக்கும் காரணம் எல்லா விஷயங்களையும் தரம் பார்க்காமல் டெமோக்ரட்டைஸ் செய்திருக்கும் காலப்போக்குதான். இதை எப்படி சரி பண்ணுவது? நான் சொல்வதால் சரியாகிவிடுமா? சங்கராச்சாரி வெஸ்டட் இன்ட்ரெஸ்டில் ஒரு வகுப்பாரின் சுயநலத்தின் மீது கூப்பாடு போடுகிறார் என்ற அபிப்பிராயத்துக்கு இடம் கொடுப்பது தவிர பலன் இருக்குமா என்று தோன்றாமல் இல்லை. ஆனாலும் சௌந்தர்யலகரியை பற்றி சொல்ல ஆரம்பித்துவிட்டு இந்த மாதிரி சாஸ்திர ரகசியங்களும் அடங்கியுள்ள ஒரு புஸ்தகத்தை பாப்புலரைஸ் பண்ணுவதில் கவனிக்க வேண்டிய பிரிகாஷன்களை, முன் எச்சரிக்கைகளை சொல்லாமல் இருந்தால், மனசில் தோன்றியும் கூட சொல்லாமல் இருந்தால் அபச்சாரம் என்பதாலேயே சொன்னேன். ரகசிய விஷயங்களும் அடங்கிய சௌந்தர்யலகரி மாதிரியான ஸ்தோத்திரங்களை ஸ்ரீவித்யா உபாசகர்கள் மாத்திரம்தான் என்றில்லாமல் எல்லோருமே ஒரு பக்தி ஸ்துதி என்ற அளவில் எடுத்துக்கொண்டு இதன் வழியாக கொஞ்சம் நாழி அம்பாளிடம் மனசை வைப்போம் என்று பாராயணம் பண்ணுவதில் தப்பில்லை. தாராளமாக பண்ணலாம். அவர்களையும் உத்தேசித்துத்தான் சாஸ்திரத்தை ஸ்தோத்திரமாக்கி இருப்பதே. நமக்கு என்ன சாஸ்திரங்கள் இருக்கின்றன என்று எல்லோருக்கும் தெரிவிக்கவே இப்படிப்பட்ட சாஸ்திர கர்ப்பமான ஸ்தோத்திரங்கள் இருப்பது. ஆனால் என்ன சாஸ்திரம் இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரிந்தால் போதும். சாஸ்திரத்தில் என்ன இருக்கிறது என்ற ரகசியங்கள் அதிலே டீப்பாக போய் அனுஷ்டானம் பண்ண நினைக்காத எல்லோருக்கும் தெரிய வேண்டியது இல்லை. இப்படிப்பட்ட ஸ்லோகங்களும் அர்த்தம் தெரியாவிட்டாலும் அவற்றுக்கு சப்தங்களில் இருக்கப்பட்ட மந்திர சக்தியாலேயே சகல ஜனங்களுக்கும் நல்லது பண்ணும். பொதுவாக மனசில் ஒரு பக்தி பாவத்தோடு பாராயணம் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்தோத்திரமும் நல்லது பண்ணுத்தான் செய்யும். ஸ்தோத்திரம் என்பது வெறும் சப்தங்களும் வார்த்தைகளும் மட்டும் இல்லை. எல்லாரும் இதனாலே பிரயோஜனம் அடைய வேண்டும் என்ற உத்தம எண்ணத்தாலேயே அதை செய்து கொடுத்திருக்கும் ஸ்தோத்திர கர்த்தாவின் உயிரும் அதில் இருக்கிறது. அதனால் அதை படிக்கிறவர்களுக்கு உயிருள்ள அந்த ஸ்தோத்திரம் நல்லது பண்ணவே செய்யும். அதோடு ஸ்தோத்திர லட்சியமான தேவதை நல்லது பண்ணுவதும் இருக்கவே இருக்கிறது. அதுதான் அல்டிமேட்டாக பலனை தருவது. பலனை தந்து அருளும்படி அந்த தேவதையிடம் ஸ்தோத்திரத்தில் உள்ள அந்த கர்த்தாவின் உயிரும் நம் சார்பில் சிபாரிசு பண்ணும். தேவதை அருள் பண்ணுவதற்கு அதுவும் தூண்டிவிடும். இப்படி பாராயண பலன் கிடைத்துக் கொண்டு போகும்போது அதன் விளைவாக பாராயணம் பண்ணுகிறவருக்கு
இந்த சாஸ்திரத்தை முறையாக தெரிந்து கொண்டு குருமுகமாக உபதேசம் வாங்கிக் கொண்டு அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்று தோன்றும். அப்போதுதான் அந்த ரகசியார்த்தமுள்ள ஸ்லோகங்களுக்கும் குருமுகமாக அர்த்தம் தெரிந்து கொள்ளலாம். அதனால் பொது பிரசங்கங்களில் ரகசியார்த்தங்கள் வரும் ஸ்லோகங்களை விஸ்தாரம் பண்ணுவது உசிதமில்லை. ரகசியம் என்பது தத்வரூபகம் மட்டுமில்லை. ஒரு முக்கியமான விஷயத்தை இதுவரை விட்டுவிட்டேன். தத்வரூபகத்தை மட்டுமே ரகசியம் என்று சொல்லி வந்திருக்கிறேன். இன்னொன்றும் உண்டு. மந்திர சாஸ்திர விஷயம் என்பது தத்வரூபங்களை பக்குவம் போதாதவர்கள் மனோவிகாரத்தால் அசங்கியமாக அர்த்தம் பண்ணிக் கொள்வார்கள் என்பதால் அவற்றை ரகசியமாக ரட்சிக்க வேண்டும் என்றது. இன்னொன்று அசங்கியம் என்ற அம்சம் இல்லாதது, ஆனால் வீரியம் என்ற அம்சம் நிரம்பி இருப்பது. அதனால் அதை ரகசியமாக வைத்து உரியவர்களுக்கே கொடுக்க வேண்டும். ரிவால்வர் எல்லாரும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதற்காக லைசன்ஸ் வாங்கியவர்கள்தான் வைத்துக் கொள்ளலாம் என்று சட்டம் இருக்கிறது அல்லவா? அப்படி அது என்னவென்றால் மந்திரம், அதன் அக்ஷரம் ஆகியவற்றை பற்றின விஷயங்கள் ரகசியமாகவே ரட்சிக்கப்பட வேண்டியவை. அசங்கியமாக தப்பர்த்தம் பண்ணிக் கொள்ளக்கூடிய தத்துவ ரூபங்கள் சௌந்தரிய லகரியில் ரொம்ப குறைச்சல். மந்திர எந்திர விஷயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால் இதை நான் முன்னேயே சொல்லியிருக்க வேண்டும். இப்போதாவது நினைவு வந்தது. சந்தோஷம்.